வெல்கம் டு அங்கி கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கோட தேர்ட் யூனிட்டோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாட் இஸ் இன் த கிச்சன், ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ரீட் அலவுட் நம்ம படித்து பார்க்கலாம். ஐ சா 10 men. I saw 10 men. They had a pet hen. They had a pet hen. I sleep on a bed. I sleep on a bed. The bed is red. The bed is red. ஓகேவா? அடுத்து லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இந்த பிக்சரை பார்த்துட்டு இங்கே இருக்க வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த பிளாங்கை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ரெட் கலரில் இருக்கக்கூடிய 10 பென்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன எழுதலாம்? ஹியர் ஆர் மை. ஹியர் ஆர் மை. இங்கே இருக்கிற என்னென்னா இது என்னோட 10 ரெட் பென்ஸ். ஓகேவா? 10 சிவப்பு பேனாக்கள் என்னோட இது இருக்குது. ஹியர் ஆர் மை 10 ரெட் பென்ஸ். ஓகே. அடுத்து தேர் இஸ் எ வெட் ஹென். ஈரமாக இருக்குல்ல, கோழி மேலே தண்ணிலாம் இருக்குல்ல, வாட்டர் ட்ராப்ஸ்லாம் இருக்குல்ல, அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க? வெட் ஹென். ஓகேவா? தேர் இஸ் எ வெட் ஹென் ஆன் த பெட். பெட்டு மேலே இருக்குது, அதனால் எழுதியிருக்கோம். அடுத்தது ரீட் இட் டு யுவர் ஃப்ரெண்ட். படித்து பார்க்கலாம். த ஸ்மால் பால் இஸ் இன் த ஹால். த ஸ்மால் பால் இஸ் இன் த ஹால். செகண்ட் ஒன், எ ஹார்ஸ் ரன்ஸ் ஃபாஸ்ட். எ ஹார்ஸ் ரன்ஸ் ஃபாஸ்ட். Third one, a boat is on the seashore. Seashore. A boat is on the seashore. Then fourth one, the hawk has sharp claws. The hawk has sharp claws. The hawk has sharp claws. ஓகேவா? claws அப்படின்னு சொல்லணும். அடுத்தது சர்க்கிள் த ஆட் வேர்ட். இதில் ஒன்று மட்டும் தனிப்பட்டு இருக்கும், அதை மட்டும் கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. படிச்சுட்டு பார்த்துட்டு வந்தோம்னா ஃபஸ்ட் ஒன் வந்து பான், கார்க், லார்ட், பார்க். இதில் வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்று லாஸ்ட்டு இருக்கிறது எண்டிங் லெட்டர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம், இல்லை ஸ்டார்டிங் லெட்டர், இல்லை இடையில இருக்கிறது எல்லாமே மற்ற மூணும் ஒரே குரூப்பாக இருக்கும், ஒரே ஒரு வேர்டு மட்டும் தனியாக இருக்கும். அது என்னென்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது பான், ஓஆர் வந்திருக்கு, இங்கேயும் ஓஆர் வந்திருக்கு, இங்கேயும் ஓஆர் வந்திருக்கு, இதில் மட்டும் ஏஆர்னு வந்திருக்கு. அதனால் நம்ம இதை சர்க்கிள் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன், இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குன்னா ஏடபிள்யூஎன் அப்படின்னு இருக்குது. ஃபான், ப்ரான், டான் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து க்ரேன் ஏன்னு வந்திருக்கு, அதனால் இதுதான் ஆட் ஆன், அதனால் இதை சர்க்கிள் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து எல்லாமே ஏடபிள்யூ ஃபார்மேட்டில் இருக்குது, இது மட்டும் ஏஎல்எல் வந்திருக்கு, அதனால் இதை மட்டும் சர்க்கிள் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது மீதியெல்லாம் ஏஎல்எல் வந்திருக்கு, இது ஏடபிள்யூவில் வந்ததுனால இதை சர்க்கிள் பண்ணிக்கிறோம். இங்கே பால், கால், ஃபால் இது மூணு ஒரே மாதிரி இருக்குது, இது மட்டும் ரா அப்படின்றதுனால இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதை சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்து போர், கோர், மோர், இந்த ஸ்மெல் இதெல்லாம் ஒரு மாதிரி சவுண்டு ஒரே குரூப்பாக இருக்குது. இங்கே இந்த ஸ்மெல்ங்கிறது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகிறதுனால இதை சர்க்கிள் பண்ணிக்கிட்டோம். கிரியேட் யுவர் ஓன் பேர் ஆஃப் வேர்ட்ஸ். இங்கே அவங்க கொடுத்துருக்காங்கல்ல 10 பென் அப்படின்னு, நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இங்கே கோடு இது கோடை கொடுத்துருக்கிறதுனால இதே மாதிரி ஏனில் முடிகிற மாதிரி நம்ம எழுதுகிறோம். ஹென், மென். அடுத்தது கெட், நெட். இதே மாதிரி முடியக்கூடியது பெட், பெட். அடுத்து ஃபெட், லெட், ரெட், பெட். ஹெட்டுன்னு முடிகிற மாதிரி நம்மளை எழுதிட்டோம். ஓகேவா? அடுத்தது ரீட் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். இதை படிச்சுட்டு இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் எழுதணும். கயல் கோஸ் டு த பீச் வித் ஹர் மதர். கயல்ன்ற பொண்ணு பீச்சுக்கு அவங்க அம்மா கூட போகுது. தேர் ஷீ சீஸ் எ டால் ஹார்ஸ். அங்கே என்ன பார்க்குறான்னா ஒரு பெரிய உயரமான ஹார்ஸை பார்க்குறான். ஷீ சீஸ் ஃபியூ கேர்ள்ஸ் பிளேயிங் வித் எ பால். கேர்ள்ஸ் வந்து ஒரு பாலோட விளையாடுறத பார்க்குறாங்க. ஹர் மதர் ஷோஸ் ஹர் சம் ப்ரான்ஸ் ஆன் த ஷோர். அவங்க அம்மா ப்ரான்ஸ் வந்து அங்கே ஷோரில் காமிக்கிறாங்க. அடுத்து த ஸ்கை பிகம்ஸ் டார்க் அண்ட் தே ரிட்டன் ஹோம். ஸ்கை வந்து இருட்டானதும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? இப்போ கொஷின்ஸ்க்கு போகலாம். வேர் டஸ் கயல் கோ. கயல் எங்கே போனாங்க? கயல் கோஸ் டு த பீச் வித் ஹர் மதர். பீச்சுக்கு தானே போனாங்க, அதனால் நம்ம என்ன எழுதுகிறோம்? கயல் கோஸ் டு த பீச். ஓகேவா? அடுத்து வேர் டஸ் கயல் சி த ப்ரான்ஸ். ப்ரான்ஸ் எங்கே பார்த்தாங்க கயல்? அவங்க அம்மா எங்கே காமிச்சாங்க? ஷோரில் தானே காமிச்சாங்க. கயல் சி த ப்ரான்ஸ் ஆன் த ஷோர். அடுத்தது வாட் வர் த கேர்ள்ஸ் டூயிங். கேர்ள்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கேர்ள்ஸ் பிளேயிங் வித் எ பால். த கேர்ள்ஸ் பிளேயிங் வித் அ பால். ஓகேவா? அடுத்தது
why do they return home? அவங்க ஏன் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க? The sky becomes dark and they return home. அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஸ்கை வந்து என்ன வச்சு டார்க்காக மாற ஆரம்பிச்சது, அதனால அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அடுத்தது try to read. FET fet, KEB keb, MED mud, LEX lex, GEP gep, WEN wen, HEG heg, PEL pel, ZEK zeg, SEN sen, BEN ben, QET cut cut, BES bes, REF ref, VEJ veg, TEZ tess. அடுத்து மை ஜேர்னலில் மை ஃபேவரட் டிஷ் இஸ் தோசா, அதனால் தோசான்னு எழுதிக்கிட்டேன். ஹவ் இட் டேஸ்ட்ஸ் யம்மி, எப்படி இருக்கும் யம்மியாக இருக்கும். அடுத்து ஒய் ஐ லைக் இட், அது எப்படி கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி. ஈஸி ஆர் டிஃபிகல்ட் டு மேக்னா ஈஸியாக இருக்கும், அதனால் ஈஸின்னு எழுதியிருக்கேன். அடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரைஸும் தாலும், அதனால் ரைஸ் அண்ட் தால்னு எழுதியிருக்கேன். ஹெல்த்தி ஃபுட்டா அன்ஹெல்த்தி ஃபுட்டானா ஹெல்த்தி ஃபுட். ஓகேவா? அடுத்து மை ஜேர்னல் மை கிச்சனில் இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இங்கே திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, கிச்சனில் இருக்க திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன யூஸ் பண்ணி இதை வச்சு என்ன மேக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதை லெமனு, சுகர், தண்ணி, இதெல்லாம் நைஃப், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், லெமன் ஜூஸ் தான் உருவாக்க முடியும். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் கட் த லெமன் அண்ட் ஸ்குவீஸ் த லெமன் புட் இன் த டம்ளர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவோம், லெமனை டம்ளரில் ஊற்றிக்கிட்டு அடுத்து சம் வாட்டர், சால்ட்டு, சுகர்லாம் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஸ்பூனை வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணால் லெமன் ஜூஸ் நமக்கு ரெடி. அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட் கட் த லெமன் அண்ட் ஸ்குவீஸ் த லெமன் புட் இன் த டம்ளர், add some water, salt and sugar, then mix with a spoon. Now the lemon juice is ready. Okay, இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் தெரியுமோ அதை வச்சு நீங்கள் எப்படி உருவாக்குவீங்களோ அதை எழுதிக்கோங்க. தேங்க்யூ. சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.